சாப்பாடு. இதுதான் இன்றைய டாபிக். கல்யாணம் மத்த விசேஷம் சாதாரணமாக வீடுகளில் எப்படி சாப்பிடுறோம் என்று கேட்டார் ஒரு ஞானி. வாழை இலையில எல்லா ஐட்டம் வச்சதும் சாப்பிடுறோம். அது சரி, எல்லாரும் சாப்பிடும் போது எந்த ஆர்டர்ல சாப்பிடுவாங்க என்று ஞானி கேட்க, முதல்ல சாம்பார், அடுத்தது ரசம், அப்புறம் பாயாசம், கடைசியாக மோர். அங்கே இருந்த பலர் சேர்ந்து சொன்னார்கள். ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்கன்னு ஞானி கேட்க மௌனமாக இருந்தார்கள். இலைய போட்ட உடனே வாழ்க்கை பசுமையா இருக்கேன்னு அதுல மயங்கிடாதுன்னு தண்ணிய தெளிக்கிறாங்களா? அப்புறம் பாயாசம், அதுக்கு எதிரில பச்சடி எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? பாயசத்தால பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணெய் பிரியனான ஸ்ரீ கிருஷ்ணனையும், அதாவது கடவுளை நாம் சாப்பிடும் போது நினைக்கணும் என்பதற்காக தான். முதல்ல குழம்பு, இதுல தான் இருக்கு. தான் என்பது வெண்டைக்காய், சுண்டக்காய், பூசணி, பரங்கி, கத்தரி, முருங்கக்காய், ஏதேதோ இருக்குமே, அதுதான் தான் என்பது. நாம எல்லாம் பிறந்து விவரம் தெரிஞ்சதுமே தான் என்கிற அகங்காரம் மனசுல வந்துடும். அதனால நாம குழம்பி போயிடுறோம். அந்த தானை கொஞ்சமா தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்போ தான் இல்லாததால ஒரு தெளிவு வந்துடும் இல்லையா? அதாவது ரசமான மனநிலை, அதுதான் ரசம். தான் இல்லாம தெளிவா இருக்கிற மனசுல ரசமான எண்ணம் வருது. அது வந்ததும் எல்லாமே இனிப்பா பாயசமா மாறிடுது. கடைசியா மோர். மோர் என்கிறது என்ன? எப்படி கிடைக்கிறது? பால்ல இருந்து தயிர் கிடைக்கிறது, அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கிறாங்க, அதை காய்ச்சி நெய் வருது. இதெல்லாம் எடுத்த அப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர். அதாவது மோர்ல இருந்து எதையும் பிரிச்சு எடுக்க முடியாது. அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்ல. இந்த வாழை இலை சாப்பாடு என்ன சொல்லுதுன்னு புரியுதா? நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சு ரசமா வாழ்க்கைய அனுபவிச்சு, யாருக்கும் எந்த உபத்திரமும் பண்ணாம எல்லாருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில கடவுளோட கலந்துட்டா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதாவது நோ மோர். ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போது இதை நினைச்சு பார்த்து எல்லாரும் பகவானோட திருவடியை பற்றிக்கணும். இதைத்தான் நம்ம பங்காரு அம்மா வாழ்க்கையில் சவால்கள் வருகின்ற போது பொறுமையாயிருந்தால் பெருமை தரும்னு சொல்றாங்க. நம்ம அம்மா திருவடியில ஒப்படைத்து விட்டு நம் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து வந்தால் வாழ்க்கைய அமைதி நிம்மதியுடன் வாழலாம் சக்திகளே.